அம்மையா பட்டி மலர்ந்தான் சுமந்தி சுமந்தி இப்ப பீசுமா அம்மா என்னை 10 மாதம் முன்னூறு நாள் அங்கத்தில் ஈன்றெடுத்து என்னுடைய அன்னை யார் யார் யாரு என்னுடைய தந்தை யார் யாரு கேட்டுலாவா அம்மா உன் செவியில் நுழைந்ததா அம்மா நீ சொன்ன அரைக்குறையா தான் நுழைஞ்சிச்சு அரைக்குறையா தான் நுழைஞ்சி இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி சொல்லு அண்ணா என்னுடைய தந்தை யார் நான் யோகராஜன் லோகராஜன் லோகராஜன் யோக யோக ஓ யோகராஜன் யோகராஜன் ஆமா என்னுடைய தாயாரோ சுந்திரவல்லி சுந்திரவல்லி உண்மைதான் சரிம்மா அப்படி இருவருக்கும் நான் பிறந்திருந்தாலும் கண்ணம்மா காலாகாலத்துல நான் தக்க 16 வயதுக்கு வந்த பின் வயசுக்கு வந்த உடனே எனக்கும் திருமணம் நடந்து விட்டது கண்டார் ஓல்டு குட்டியா இல்ல ஏதோ இவ்வளவு நேரம் கழிச்சு ஒரு புள்ள வந்திருக்குது ஏதோ என் ஹைட் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துச்சுனாலும் நான் ஏதோ ஒண்ணு ஏணி கேணி போட்டு பாத்துக்கலாம்னு நினைச்சேன் அப்படியா இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் போயிச்சா யாப்ல ஒன்னமே அடே சாமி உன்ன மேல போட்டவன் யாரு இத கீழே போட்டவன் யாரு யாருமா அது தெரியுமா ஐயோ தெரியாதுமா சொல்லட்டுமா சொல்லு மேலே தவித்தாரோ
என்னுடைய மன்னவர் யாரு தெரியுமா? யாரு? ஐயோ அவருடி. வரேன் அப்பாடா. என்னடா பண்ணிட்டு இருக்கற? இருறா வரேன், முக்கியமான வேலை. என்னடா வேலை? வாங்க. என்ன பண்ற? நீ தானே அவர்கிட்ட சொன்ன. வேண்டா, என்னுடைய மன்னவரை மரியாதையாக அவர் என்று சொன்னேன். நீ என்னத்துக்கு? இல்ல இல்ல, நான் என்னத்தான் அவருன்னு சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டேன். அவத்து மட்டும் என்னத்தை கிழிச்சு போடுவீங்க? ஒன்னும் கிழிக்க முடியாது ஆயா. ஏய், ஓ, என்னுடைய மன்னவர் யாரு? யாரு? கடல் தாண்டி போய் கடல் தாண்டி போய் மீன் பிடிக்கிறவனா? அப்படியா இருக்குண்டாப்பா. ஓ, கடல் தாண்டி போய் முத்து, பவளம், வைரம், வைடூரியம், தங்கம் இதையெல்லாம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வரவரு. ஓ, தங்க வியாபாரி பொண்டாட்டி. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ அப்பா, அதுதான் அப்படியே அங்க இருந்து இங்க வரைக்கும் மினு 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 இருக்குது. ஏமா இங்கெல்லாம் போட்டிருக்கிறானே, அங்க எத்தனை பவுன் போட்டிருப்பான்? அது நானாச்சு என் புருஷனாச்சு எத்தனையா பவுன் தொங்க விடுறாரு உனக்கண்ணா? சரி சரி ஆயா, நீ எப்படியே தொங்க விட்டுக்க. என்னுடைய கணவரோ குருமுத்திரன். ஓ, அவரு பொண்டாட்டியாமா? அம்மா தாயி, இனிமேட்டு நான் உங்ககிட்ட நிக்கவே மாட்டேன். அப்படி தூரம் என்னன்னு தெரியல, உங்க வீட்டுக்காரரு உன்னை பாக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. இன்னைக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு மேடு எல்லாம் தங்கத்திலே குளிக்க போறேன். அப்படியே முட்டை முட்டையா போட போறாரு. அவ போய் பார்க்கலாமா? உள்ள
திவ்ய பற்பத கமலங்களுக்கு மல்லிகை முல்லிகை கோங்கை மந்தாரை வெற்றிவேல் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் கலம்பி பட்டாடையால் துடைத்து கொண்டு வந்த மலர்கள் உங்கள் பாதத்தில் குவித்து அநேக கோடி வந்தனம் பண்ணார். மகாராஜா, என் தேவையாளி எப்படியாடா? ஐயா, கண்ணுக்கேத்த பொண்டாட்டிங்க, எந்த ஒரு குறையுமே இல்ல. இப்படிலாம் ஒரு பொண்டாட்டி கிடைச்சிட்டா முவர்ற வரிசைக்கு ஏழு நீ நாடகத்துக்கே வரமாட்டேன் சாமி. என் லட்சணம் இருந்தாலும் இருக்கட்டும், புள்ள கொஞ்சம் எடுப்பா இருக்குது. ஏதாவது ஸ்டூல் கீழ் போட்டுக்குவீங்களா? புள்ள என்ன விட எப்படி ஒரு முளை ஓசரமா இருக்குமா? இல்ல, ஒரு 2 இன்ச்சு மேல தூக்கலா தெரியுது. 2 இன்ச்சு தூக்கலாறதுக்கு என்ன இப்படி சொன்னீங்கன்னா, உன் பொண்டாட்டி உன்னை விட ஒரு முளை அதிகம். எப்படி உனக்கு புள்ள பிறந்திருக்கும்? சாமி, நான் ஏணி போட்டுக்கிட்டு போனேன். மந்திரி ஐயா, அப்படி அல்ல, என்னுடைய தோளுக்கு சென்றவள் என் பொண்டாட்டி. சரிங்க, எப்படியே தோளுக்கு ஏத்தவன். ஆமா, இருக்கட்டுங்க. நீ நல்லா முன்னாடி பார்த்து பேசு. தேவி, என்னுடைய வாதத்தை மனிதபடினார் எப்படி வாழ்ந்திருப்பாய் தெரியுமா? அப்படிங்க கண்ணு கண்ணைய பாத மதனி வந்தா கண்ட மாதிரி இருக்கிற சாமி. அங்க வா, சொல்லுப்பா. இல்ல சாமி, நீங்க 2 பேரும் இப்படி வந்து கொஞ்சம் குழாவும் போது எனக்கு ஒரே நினைப்பு எடுத்துக்கிச்சு. என்ன நினைப்பு? என் கூத்தியா ஞாபகம் வந்துருச்சு. சரி, யாரு விடியற வரைக்கும் கூத்தாடலாமா, இல்ல இப்படியே என் பைய தூக்கிட்டு போலாமான்னு. என்ன தூக்கிட்டு போறேன்? ஒரு மயிலோட எட்ரா மசரா. டேய் ஐயா, உன் முவர் இருக்கிறதுக்கு உனக்கு கூத்தியா ஒரு கேடா? இல்ல சார். ஏண்டா டேய் அழகாச்சா, டேய் எப்படி கொடுத்துட்டு போறோம் பாரு. போடா, அங்கேயே கல் இடிச்சு சாவுடா. டேய் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா? ஆமா சாமி. எப்படியே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதனால ஒரு குடும்பத்துல ஒரு பொண்டாட்டி சரியா இருந்தா புருஷன் ஒழுக்க பழக்கமா இருப்பான். ஆமா சாமி. ஆம்பளை சரியா இல்ல, பொம்பளை தடமாறி போயிருவா. ஆமா சாமி. மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கூத்தி அமைது எல்லாமே சொல்றா, மயல சொல்லு போடா. தேவி, என்னுடைய வாதத்தை படித்தபடியால் சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு சுகமாக வாழ்ந்திருப்பாய் தேவி. அப்படியா? ஆனாலும் ஏங்க போய் அது சீக்கிரமா என்ன காண வேண்டும் என்று அழைத்தீர்களே, என்னங்க எல்லாம் அதே வேலையாத்தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் அதே தானடா. அந்த வேலையா எனக்கு கிடையாது. ஆமா ஆமா, அங்க இருந்தா தானே, கட்டியில் இருந்தா தானே ஆப்பியில வரும். அங்க ஒரே ஒரு கூதியும் இல்ல. அப்படி இல்லடா, எங்களுக்கு பிள்ளை யாரு? உங்க வாயாலும் அப்பனும்.
பிறவி தெரியாத கண்ணேத்தர் தெரியலனாலும் என்னுடைய தாயின் தந்தையர் தான் எனக்கு முதல் புள்ள. ஆகட்டுங்க. ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு மட்டுமா தாய் தந்தை? எனக்கும் தாய் தந்தை. பர்றாயா பொண்டாட்டி குடும்ப குத்து விளக்கடா. ஐயோ, குத்தி விளக்குனா இப்படி வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா என்ன மயிருக்கு குடும்பத்துல சண்டை வருது? மாமியா சண்டை, மருமவ சண்டை, மயத்தை பிடிக்கிற இழுத்துக்கிட்டு அடிக்கிற சண்டை எதுக்குடா வரும்? என் மாமியா கிடையாதுடா, எனக்கு மறு தாயிடா. தேவி, மாமா, குணவதி, மாமா சீக்கிரமாக சென்று என்னுடைய தாயின் தந்தையரையும் பார்த்துட்டு நான் சீக்கிரமாக வியாபாரத்துக்கு போகணும். சரிங்க. எங்க போகணும்? வியாபாரத்துக்கு வாணிக தொழில் செய்யணும். தங்க வைர வைடூரியம் எல்லாம் வியாபாரம். என்ன வருவா குருபுத்திரங்கிட்ட தான் அத்தனை பேர் வாங்குவாங்க. அவ்வளவு பெரிய வியாபாரம் எங்களுக்கு. தராப்படி தரம். நான் சொல்றது வேற, நீ சொல்றது வேறையா இருக்குது. இல்லைங்க, தரம் தரம். அதனால சீக்கிரமாக சென்று என்னுடைய தாயையும் தந்தையரையும் நான் பார்க்க வேண்டும்படி பண்ணி. ஏங்க ஒரே ஒரு நிமிடம் இருங்க. இப்பதான் குளிக்க வச்சு தலசி விட்டு என்னுடைய அத்தைக்கு தாய் தந்தையருக்கு மருமம் பண்ணா அப்படி இருக்கணும்டா. என்னுடைய மாமனாரையே குளிக்க வச்சு இப்பதான் அவங்களுக்கு எல்லாம் துணிமணி எல்லாம் போட்டு சாதம் விட்டுட்டு இப்பதான் வந்த உங்களை பாக்கலான்னு. டேய் தோரிக்கா, என் பொண்டாட்டி எப்படி பத்தியாடா? ஆமா சாமி, வாயில அப்படியே பீ வருவா சோறுவையா ஊட்டுறா சாமி. தேவி, மன்னா சீக்கிரமாக சென்று சரிங்க என் தாயும் என் தந்தையரையும் சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வாடி. இங்கே அமர்ந்துருங்க. பதனமா நான் கூட்டிக்கிட்டு வரேன். நடக்க முடியலன்னா என்னுடைய தாய் தந்தையை நான் தூக்கிட்டே வருவேங்க. ஒரு நேரம் கூட என் பொண்டாட்டி விட்டுட்டு கூட ஒரு நேரம் இருப்பேன். ஆமாங்க ஆமாங்க. யார விட்டுட்டு? பொண்டாட்டிய பொண்டாட்டியை கூட ஒரு நேரம் விட்டுட்டு இருப்பேன். ஆமாங்க சாமி. ஆனா என்னுடைய தாயின் தந்தையரையும் ஒரு வினாடி கூட நான் விட்டு பிரிந்ததில்லை. ஆமா சாமி, ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிஞ்சதே இல்ல. அதனால சீக்கிரமா கூட்டிட்டு வாடி. அழைத்து வருகிறேன் சுவாமி. போடாடே தோரிக்கண்ணா, போதுங்க, நீங்க போய் அமைதியா உட்காருங்க கொஞ்ச நேரம். உனக்கு பிரிக்காத இருக்கணும். அமைதியா இருப்பங்க. போய் சீக்கிரமா கூட்டிட்டு வாடி.